ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா 1997ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தேனி மாவட்டத்திற்கு அருகில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் இது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நபர் வந்து மிலிட்ரியில் வந்து ரிட்டையர் ஆன ஒரு நபர். இவருக்கு ரிட்டையர் ஆன பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. தன்னோட நண்பன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவனும் வந்து கோழி பண்ணை பார்த்துட்ருக்கேன், இதில் நல்ல வருமானம் வரும், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கான இடத்த ஃபஸ்ட்டு வாங்கலாம், அதுக்கப்புறமா கோழி பண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறமா கோழிகளை இறக்கி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கோழி பண்ணையை இரவும் பகலும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு உண்மையுள்ள நபரையும் தேடிட்டு இருக்காரு. வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே சொல்லியும் வச்சுருக்காரு. அப்போ அந்த கோழி பண்ணைக்கு பொன்னையான்னு சொல்லி ஒரு நபர் வேலைக்கு வராரு. அவர் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கார். பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, சாப்பாடு இல்லாமல் இருந்த மாதிரியும் இருக்கார். உடனே இந்த ரங்கராஜ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களை பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்குது, சாப்பாடு தரேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பொன்னையா சாமி சாப்பிட்றேங்க சாமி, 2 நாளாச்சுங்க சாமி சாப்பிட்டு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து அவங்க மனைவியை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஒரு இலையை அறுத்துட்டு வந்து இவருக்கு சாப்பாடு போடுறாங்க பொன்னையாக்கு. அப்போது இந்த ரங்கராஜ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்கன்னு கேட்குறாரு. ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஒரு தோப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து எல்லா வேலைகளும் நான் தான் பார்ப்பேன். எங்கள் ஓனர் வந்து அந்த இடத்த வேற ஒருத்தருக்கு விற்றுட்டு போயிட்டாரு. ஸோ நான் வந்து வேலை இல்லாமல் இப்போ இருக்கேன். ஏன்னா அந்த இடத்த வாங்கினவங்க வந்து எங்களுக்கு தோட்டத்துக்கு ஆள் இருக்குது, நீங்கள் வேறு இடத்துக்கு வேலை போய்க்கோங்க, வேலை பார்த்துக்கோங்க ஐயான்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே அங்கேருந்து வேலை தேடி நடந்துக்கிட்டே வந்தேங்கய்யா. அப்போ தான் உங்கள சொன்னாங்க, இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்க, நீங்கள் போய் ஒரு வாட்டி கேளுங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் இங்கே வந்தேங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொன்னையாவோட பணிவும் தன்மையும் வந்து இந்த மிலிட்ரி மேனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பொன்னையா சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கோழி பண்ணை இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு துணையாக 2 நாய்களையும், ராஜபாளையத்து நாய்களையும் விட்டுட்டு போகிறாரு. அப்போது சரி பொண்ணையா பார்த்து பத்திரமா இரு, இதான் நம்ம இடம், நீ தான் கவனிச்சுக்கணும் இனிமேல், நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா நான் பார்த்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு பொன்னையா சொல்கிறாரு. உடனே அந்த மிலிட்ரி மேன் தன்னோட பைக் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. சரின்னு சொல்லிட்டு பொன்னையா அன்றைய நாள்லேருந்து அவரோட வேலைகளை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. பொன்னையாக்குன்னு தனியாக ஒரு ரூமும் கொடுத்துருக்குறாங்க தங்குறதுக்கு. கிட்டத்தட்ட பொன்னையா வந்து வேலைக்கு சேர்ந்த 1 மாதங்கள்லே கோழிகள் வந்து நல்ல பருவநிலைக்கு பக்குவமாக வளர்த்துருக்கிறாரு. ஸோ இந்த மிலிட்ரி மேனுக்கு பொன்னையாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு 2 கோழி என்ன ஆகுது அப்படின்னா, உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுது. அந்த 2 கோழிகளும் இறந்ததை அந்த ஓனர் வர்ற வரையும் வெயிட் பண்ணியிருந்து, பொன்னையா இங்கே பாருங்கய்யா 2 கோழி இறந்து போச்சு அப்படின்னு சங்கடமாக சொல்கிறாரு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல பொன்னையா, அதனால் இப்படி ஆயிருக்கும், அதெல்லாம் பெருசாக நினைக்காத, அந்த பக்கம் தூரமாக ஒரு ஆலமரம் இருக்குவார், அங்கே போய் புதைச்சிட்டு வந்துடு, இங்கனக்குள்ளே புதைக்காத, நாய்க்கு எதுனா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொன்னையா அவங்க சரிங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன 2 கோழிகளையும் எடுத்துக்கிட்டு நடந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு. அங்கே போயிட்டு புதைக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த இடத்துல குழியை தோன்றுறாரு. அப்போது அவர் குழி தோண்டிட்டு இருந்தப்போ அந்த கடப்பாரை வந்து எதுலேயோ போய் சடால்னு இடிச்சு நிற்கிது. அப்போது இது என்ன ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு டக்கு டக்குன்னு அந்த இடத்துல 2 தடவை தட்டி பார்க்குறாரு. ஒரு வெண்கல பாத்திரமாக இருக்குது. உடனே அந்த குழியை நல்லா சரி பண்ணி அந்த வெண்கல பாத்திரத்தை வெளியில் எடுக்கிறாரு. ஒரு அழுக்கு துணியால் அது வந்து பல கலரில் இருக்கிற கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே ஏதாவது புதையல் இருக்குமோ, இது வெண்கல பாத்திரமா இருக்கே அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தோன்னா ஒரு பெண்ணோட நீளமான முடி இருக்குது. இதை பார்த்து பயந்து போன பொன்னையா சடனாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த 2 கோழிகளையும் அதே குழியில் போட்டு புதைச்சிட்டு நடந்து வந்துடுறாரு கோழி பண்ணையை நோக்கி. அப்போது அந்த மிலிட்ரி மேனும் பொன்னையாவும் சேர்ந்து கோழிகளுக்கு வேக்சின் போட்டுட்டு எத்தனை கோழிகள் இருக்குதுன்னு எண்ணி பார்க்குறாங்க. 100 கோழிகள், ஒரு கூண்டுக்கு 100 கோழிகள் வந்து இறக்குவாங்க. அந்த 100 கோழிகளில் 2 கோழிகள் இறந்து போயிடுச்சு, மிச்சம் 98 கோழிகள் இருக்கணும். பட் அங்கே இருக்கிறது 95 கோழிகள், எக்ஸ்ட்ரா 3 கோழிகள் வந்து காணாமல் போயிருக்குது. அதனால் அந்த மிலிட்ரிமேன் வந்து பொன்னையாட்ட கேட்குறாரு, என்ன பொன்னையா நாய் எதுவும் வந்துதா, இங்கே பாரு கோழி குறையுதே அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நான் எங்கேயும் போகலைங்க ஐயா, இங்கே தானே இருக்கேன், நாய்கள்லாம் எதுவும் வரலங்க ஐயா, நம்ம நாய்களையும் கலட்டி விடலை, அதுங்க படுத்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம என்னென்னது வந்து தப்பாக எண்ணியிருப்போம், சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மிலிட்ரி மேன் கிளம்பி போகிறாரு. அன்றைய நாள் இரவும் ஆகுது. பொன்னையா வந்து தான் சமைச்சிருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாய்களுக்கும் கொஞ்சத்தை போட்டுட்டு அவரோட ரூமில் போய் படுத்து தூங்குறாரு. அப்போ நடு நிசியில், அதாவது நடு சாமத்தில் ஒரு கோழிகள் அலற சத்தங்கள் பயங்கரமாக கேட்குது. கெக்க கெக்க கெக்கன்னு பயங்கரமாக கோழிகள் அலறிட்டு இருக்கிறது கேட்குது.
பொன்னையா என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோழியோட ஸ்மெல்லுக்கு பாம்புகளோ கீரிகளோ வந்திருக்குமோ என்னமோ, நம்ம போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு எந்திச்சு போகிறாரு. அங்கே ஒன்றுமே இல்லை, கோழிகள்லாம் சைலண்ட்டாகவே இருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொன்னையா தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குறாரு. ஒரு 2 மணி 3 மணி ஆன பிறகு மறுபடியும் கோழிகள் வந்து கெக்கரிக்குது. உடனே இந்த ஏதோ வந்து தொலையுதே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையா ஒரு கம்பு எடுத்துட்டு நடந்து போறாரு அந்த பகுதியை நோக்கி. அப்ப பொன்னையா வாழ்நாள்ல பார்க்காத ஒரு விசித்திரமான உருவத்தை பார்க்குறாரு. 8 அடி உயரத்துல நாக்க நல்லா தொங்க விட்டுட்டு, தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு, கருநிற உருவமா அந்த கோழி கூண்டை நோக்கி கோழிகளை தூக்கிட்டு போகுது. அதாவது அது வாசல் வழி வந்து தூக்கிட்டு போகாம, அந்த காம்பவுண்டு சுவரையே தாண்டுற அளவுக்கு தாண்டி வந்து அந்த கோழிகளை மேல் நோக்கி கூண்டை ஓப்பன் பண்ணி கோழிகளை எடுத்துட்டு திரும்ப அந்த கூண்டை அடைச்சிட்டு போகிற மாதிரி இவர் பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன பொன்னையா வேகமாக ஓடி போய் தன்னோட ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு உள்ளே சாமியை வேண்டிக்கிட்டு பயத்திலே இருக்கிறாரு. மறுநாள் பொழுதும் விடியுது. அதிகாலையில் அந்த ஓனரும் வராரு. வந்த உடனே, ஐயா நம்ம கோழியை காணோன்னு சொல்லிட்டு இருந்தோம்லங்க ஐயா, ஒரு பெரிய உருவம் வந்ததுங்க ஐயா, அதுதான் வந்து கோழிகளை எடுத்துகிட்டு போச்சு. அதை நான் பார்த்தேங்க ஐயா, பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்றும் உடம்பே முடியலங்க ஐயா அப்படின்னு. உடனே இங்கே பாரு, கோழி காணாமல் போனது என்னமோ உண்மைதான், ஆனால் பேய் தூக்கிட்டு போச்சு பிசாசத்துக்கு தூக்கிட்டு போச்சுன்னா பொய் பேசக்கூடாது, யாருக்கும் கோழியை வித்தியான்னு கேட்குறாரு. இங்கே அதுக்கு பொன்னையா சொல்கிறாரு, ஐயா நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லைங்க ஐயா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, செலவுக்கு மட்டும் காசு கொடுங்க என் ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவருக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னார், ஆனால் நான் போகிறேன்னு சொல்லி உறுதியாக நிற்கிறாரே, அப்போ இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் புரிஞ்சுக்கிறாரு, ஓனரும். ஒரு கட்டத்துக்கு மேலே, சரி பொன்னையா இன்றைக்கி நானும் இங்கேயே தங்குறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த ரூமில் தான் தங்குறாங்க அன்றைய நாள் இரவு. ஒரு கட்டத்துக்கு மேலே நடுநிசி நேரம் வருது. வந்த உடனே கோழிகள்லாம் கெக்கரிக்குது. கெக்கரிச்ச உடனே ஓனரும் பொன்னையாவும் எழுந்து ஜன்னல் வழியாக திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மிலிட்ரி மேனே அரண்டு போயிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உருவம் ஹைட் அண்ட் வெயிட்டாக 8 அடி உயரத்துக்கு நிற்கிது. முடி வந்து தரையை தொடுற அளவுக்கு இருக்குது. அதோட நாக்கெல்லாம் ரத்தமாக இருக்குது. கோழிகளை வந்து கூண்டுக்கு மேலே கூடி கையை விட்டு எடுத்துட்டு காம்பவுண்டு சுவரை தாண்டி போகிறத அந்த மிலிட்ரி மேன் பார்க்குறாரு. அவரும் தன்னோட வாழ்நாளில் இப்படி ஒரு ராட்சதமான ஒரு உருவத்தை பார்த்தது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன மிலிட்ரி மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொன்னையா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, விடியட்டும், நம்ம ஊரை பார்த்து போயிடலாம், உன்னை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தோட்டத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன், நீயும் எங்கள் கூட வந்துரு அப்படிங்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுநாள் சூரியன் வரவும் முதல் வேலையாக கோழி வாங்கின இடத்துலேருந்து கோழிகளை வந்து எடுத்துகிட்டு போங்க, பக்குவ நிலைக்கு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டைம் இல்லை, நாங்கள் வரதுக்கு ஒரு 15 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 15 நாட்கள் இங்கே நம்ம ஸ்டே பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு மிலிட்ரி மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கிற கோழிகளை எடுத்துகிட்டு போங்க, குஞ்சுகளை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நாங்கள் நாளைக்கு வரோம், இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிலிட்ரி மேன் வந்து பொன்னையாவை தனியாக விட வேணாம்னு சொல்லி மிலிட்ரி மேனும் பொன்னையாவும் 2 பேருமே அங்கேயே தான் அன்றைய இரவு ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கோழிகளையும் சாப்பாடு தீவனங்கள்லாம் வச்சுட்டு போய் படுத்து தூங்குறாங்க. அன்றைய நாள் நடுநிசி நேரம் வருது. நடுநிசியில் கோழிகள் கெக்கரிக்குது. உடனே இந்த மிலிட்ரி மேனும் பொன்னையாவும் ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அது வந்து கோழிகளை தூக்கிட்டு போகுது. ஒரு 10 ஸ்டெப் விட்டு பின்னாடியே மறைஞ்சு மறைஞ்சு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த ஆலமரத்துக்கு அடியில் அது வந்து அந்த கோழிகளை பச்சையாகவே சாப்பிட்டுருக்கு. ரத்தம் ஒழுக ஒழுக தன்னோட கையில் இருக்க ரத்தத்தெல்லாம் நக்கி எடுக்குது. இதை பார்த்த பொன்னையாவும் மிலிட்ரி மேனும் பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்த வித்தரலாம், இந்த இடம் நமக்கு தேவையும் இல்லை, இனிமேல் கோழி பண்ணையை நடத்த தன்னோட பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கோவிலில், கருப்பசாமி கோவிலில் அருள்வாக்கு சொல்கிறத பார்க்குறாரு. உடனே பூவு பத்தி சூடம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அந்த சாமி கிட்ட குறி கேட்க போகிறாரு. அப்போது அவர் வந்து, என்னடா பார்த்து பயந்தியா அப்படின்றாரு. உடனே இவர் வந்து நடுங்குறாரு ஒரு மாதிரி பதட்டத்தில். அப்போ சொல்கிறாரு, ஆமாங்க சாமி, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன், நான் வந்து அந்த இடத்துல கோழி பண்ணை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னே, நீ வேலைக்கு வச்சுருக்கல்ல, அவன் தான் அதை வெளியேற்றி விட்டுட்டான், அது பாட்டில் தான் இருந்துச்சு, இனிமேல் உன்னால் அந்த இடத்துல பொழப்பு நடத்த முடியாது, அந்த இடத்த காலி பண்ணி போயிரு, இல்லைன்னா உயிர் சேதம் கூட ஆகும் அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன மிலிட்ரி மேன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அது எப்படிங்க ஐயா, அந்த 1 மாதம் நல்லபடியாக தான் கோழிகள் வளர்ந்துச்சு, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஆச்சு, அது எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாரு. உடனே அந்த பூசாரி வந்துட்டு, உன்னோட கூண்டில் முதல் 2 கோழி செத்துச்சு, அந்த முதல் 2 கோழியை எடுத்துகிட்டு போய் உன்னோட வேலைக்காரன் அந்த ஒரு சுடுகாட்டில் புதைச்சிட்டான். சுடுகாட்டில் புதைக்கும் போது ஒரு பானை இருந்திருக்கு, அந்த பானையை வெளியே வச்சு கயிறை கழட்டி விட்டுட்டான், அதனால் அந்த பிசாசு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
இதுக்கு மேலே அங்கே நீ இருக்காத, இந்த கருப்பை வாக்கு பொய்யா நீ வாங்கி இப்போ தொழில் நடத்துகிற இடம் இதுக்கு பல வருடங்களுக்கு முன்னே அது ஒரு சுடுகாடு. சும்மா கிடந்த புறம்போக்கு நிலத்தை எவனோ பட்டா போட்டு உன்கிட்ட பொய் சொல்லி விற்றுட்டான். விற்றதை நீயும் கம்மியான விலையில் இருக்குன்னு வாங்கிட்ட. இப்போ அதனால தான் நீ அனுபவிக்கிற. அந்த இடத்த விற்றுட்டு போயிரு, இல்லைன்னா விட்டுட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிலிட்ரி மேன் கிட்ட சொல்கிறாரு அந்த பூசாரி. பயந்து போன மிலிட்ரி மேன் கோழிகளையெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த இடமே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு பொன்னையாவை கூட்டிகிட்டு தன்னோட நண்பன்கிட்ட போய் பொன்னையாவை வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோழி பண்ணன்ற விஷயத்தையே விட்டுட்டாரு மிலிட்ரி மேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்தையும் கம்மியான ரேட்டுக்கு விற்கிறாரு. விற்கும் போதே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இங்கே நடந்துச்சு, அதுக்கான பூஜைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நிலத்தையும் விற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கும்போதே பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தை வச்சு தான் இப்போ வரையிலும் அந்த மிலிட்ரி மேன் வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லுது. பட் இருந்தாலும் இந்த நிகழ்வை என்னோடய லைஃப்பில் சாகிற வரை நான் மறக்க முடியாது. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்து எனக்கு கை காலெலாம் விடன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பயம் இல்லை எனக்கு அந்தளவுக்கு பயந்துட்டேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஆன்மாவை ஆக்ரோஷமாக பிசாசாக பார்த்ததுனா அதுதான் அப்படின்னு மிலிட்ரி மேன் சொல்லியிருக்காரு. ஓகே காய்ஸ், இந்த பதிவு இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.